வணக்கம். எம்ஜி கிச்சனின் இன்றைய சமையலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உப்புருண்டை தான் செய்ய போகிறோம். இந்த உப்புருண்டை பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த உப்புருண்டையை கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த உப்புருண்டை செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ரவை பதத்துக்கு அரைக்கணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கணும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்து கடுகு, சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வரணும். பருப்பு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ண தேங்காயும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மாவை இதோட சேர்த்துடலாம். இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த உப்புருண்டை பார்த்திங்கன்னா பச்சை அரிசிலையும் செய்யலாம், புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா இட்லி அரிசியில் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. மாவு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து நீங்கள் உருண்டை பண்ணி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் உருட்டி எடுத்துக்காங்க. இந்த உப்புருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் அரிசியோடு போட்டுட்டேன், அப்போது வீடியோ ஆஃபில் இருந்தது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற உருண்டைகளை இந்த இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். உப்புருண்டைகள் எல்லாமே வெந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா நமக்கு உருண்டை வெந்துடுச்சா இல்லையா அப்படின்றது தெரியும். இப்போ பாருங்கள், உள்ள வரைக்கும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த உப்புருண்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த உப்புருண்டையை நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.